பெரியபாளையம் ஊராட்சியில் கழகத் தலைவர் அவர்களின் முன்னெடுப்பான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்து தன்னுடைய சொல் ஆற்றலால் அனைவரையும் கவரக்கூடிய நமது கலைஞரால் புகழ்பெற்ற திராவிட ஆழ்வார் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் நமது முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, தலைமை பொறுப்பினை ஏற்று இறுதியாக நம்முடைய உரையாற்ற இருக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் MSK ரமேஷ் ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களது மாண்புமிகு அமைச்சர், எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஆவடி சாமு நாசர் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அணிகளின் அமைப்பாளர்களே, இந்த இயக்கம் 70 ஆண்டுகளை கடந்து இன்னும் உயிரோடு 7வது முறை ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய இந்த இயக்கம், 2வது முறையாக நம்முடைய முதல்வர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் இருக்கிறது என்றால், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக கிளைக்கழகத்தின் செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், நீங்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இத்தனை ஆண்டுகளும் கடந்து எடுத்து வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக இந்த நிகழ்விலே நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய தனசேகரன், நம்முடைய வழக்கறிஞர் சீனிவாசன், சித்ரா முனுசாமி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு தலைகுனியாது. எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்திற்கு தலைகுனியாது, பாசிச அரசியலுக்கு தலைகுனியாது. இன்றைக்கு இந்த நாட்டிலே நாமெல்லாம் தன்மானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் ஒரே குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் அண்ணன் தளபதியாரனுடைய கீழே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே இருக்கிறோம். கருப்பு சிவப்பு வண்ணத்தின் கீழே இருக்கிறோம். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் நல்ல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அருமை அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்களே, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் கோவிந்தராசன் அவர்களே, உங்கள் அனைவரையும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய ஆட்சியினுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்ல வருகை தந்துள்ள நம்முடைய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒரு கல்வியாளர், நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதியுடைய ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிந்து 4 மாதத்தில் தேர்தல் வரும்போது தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்களோ அதை உடனுக்குடனே திட்டங்களை அத்தனையும் நிறைவேற்றி தந்தவர் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், உடனுக்குடன் நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தலைவருடைய கரத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக்கிட்டு வருகிறது என்பதை தெரிவித்து, நேரமில்லாத காரணத்தினால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் ஜெகத் அண்ணன் பேச இருக்கின்ற காரணத்தினால் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பான ஒரு நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என்னோடு இணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கு
மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ரமேஷ் ராஜ் அவர்களே, கழக கொள்கை பொறுப்பு செயலாளரும் நாம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற முனைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தமிழகம் தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த பரப்புரை கூட்டத்தில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நடைபெறுவது மற்றற்ற மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக திராவிட ஆழ்வார் என்று அழைக்கப்படுகின்ற அண்ணன் மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகனை வச்சு இங்கே நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நமக்கெல்லாம் மிக ஒரு பெருமை. ஏன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர். எப்படியாப்பட்ட சகிப்புத்தன்மை தெரியுமா? ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு போனார்யா, யாரு? பிரதமர் மோடி ஒரு நாள் தான் வந்துட்டு போனார். வந்தது ஒரு 3 மணி நேரம் தான் இருந்தார். அப்போயே நமக்கு இன்னும் 1000 கம்பளி பூச்சி நெடுஞ்ச மாதிரி ஒரு பெரிய எரிச்சல் இருந்தது. ஆனால் இவர் நாள் பூரா எப்படி தான் பாராளுமன்றத்தில் அவர் கூட உட்காந்துக்கிறாரு தெரியல. எப்படி உட்காந்து, இதுக்கெல்லாம் ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும்.